அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம பல முறை கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இஸ்லாத்திலும் பொதுவாக இஸ்லாமிய ஒரு கிதாபுகளிலும் கேள்விப்பட்டிருப்போம். செல்வம், காசு, பணம்னு சொன்னாலே அரபியில் தீனார் ஒரு திர்ஹம்க்கு தான் சொல்லப்படும். இப்போ தான் ரியால்லாம் சவுதியில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நம்ம கேட்டது விஷயங்கள் என்ன இருக்குது? தீனார் திர்ஹம் தான். இந்த தீனாருக்கு தீனார்னு ஏன் பேர் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய ஒரு சில படிப்பினைகள் நமக்கு. தீனார் என்ற வார்த்தை 2 எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு எழுத்தாக ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. தீன், நார். தீன் என்று சொன்னால் இந்த தீனாரை நாம் சரியான ஹலாலான முறையில் அதை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் அதில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை அது அழகாக நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. ஹலாலான முறையில் உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்றத ஒரு விதமாக நமக்கு படிப்பினை. இன்னொன்று நார். அப்படி நாம் அதை சரியான ஹலாலான முறையில் சம்பாதிக்கலை அப்படின்னு சொன்னோன்னா அது நாராக மாறுகின்றது. நார்ன்னு சொன்னால் நரகமாக இருக்கின்றது. நாம் சொர்க்கத்துக்கு அழைத்து சொல்லக்கூடியதும் நம்மை நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லக்கூடியதும் அந்த தீனாராக இருக்கின்றது. தீனாருக்கு ஒரு பெரிய ஒரு பங்கு இருக்கின்றது என்ற விஷயம் நமக்கு அழகாக இந்த ஒரு சிறிய தீனார் என்ற வார்த்தை நமக்கு ஒரு பெரிய ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. ஒரு சின்ன சம்பவமும் இருக்குது. குறிப்பாக ஹலாலாக சம்பாதிக்கிற வருமானத்தில் பர்க்கத்து இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் அந்த பர்க்கத்து கண்ணுக்கு தெரியறதில்ல. அதனால் பெரும்பாலும் மக்கள் அதை அடையணும் அப்படின்ட்டு பெரிய அளவுக்கு முயற்சியும் செய்கிறதில்லை. ஆனால் ஹராமான வழியில் சம்பாதிக்கும் பொழுது மிக சீக்கிரமாக அடைந்து கொள்ளவும் முடிகின்றது. ஆனால் அதில் பர்க்கத்து இருக்கிறதில்ல. அதன் காரணமாக பெரிய செல்வமாக வர மாதிரி தெரியலாம், சீக்கிரமாக கிடைக்கிற மாதிரி தோணலாம். ஆனால் அதில் எந்த பர்க்கத்தும் இருக்காது. ஒரு சின்ன சம்பவம். ஒரு ஊரில் ஒருத்தர் பேர் ஹாலிது, இன்னொருத்தர் பேர் ஆமீர். இந்த 2 நபர்களுக்கும் என்ன செஞ்சாங்க? ஹாலிதுன்றவர் கொஞ்சம் தர்பியத்தானவர், பெரியார்களுடைய சுஹபத்தில் இருந்து நல்ல அமல்களை செய்யக்கூடியவர். ஆமீர் என்றவர் அப்படிப்பட்ட நபராக இல்லை. கொஞ்சம் பொழுதுபோக்காக வாழக்கூடியவர், அதிகமாக உலக ஆசை கொண்டவர், அமல்களிலும் மிகவும் பலகீனமானவர். இந்த 2 பேருக்கும் என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஒரு பொற்காசுகளுடைய பை கிடைக்கிது. பை நிறைய பொற்காசுகள் கிடைக்கிது. முதல்ல ஹாலிதுக்கு கிடைக்கிது பொற்காசுகள். அவங்க என்ன செய்கிறாங்க? அதை எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. ஒரு மனிதன்ற விதத்தில் தோணுது, இந்த பொற்காசுகள் நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய தேவைகளுக்கு நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம், இது நமக்கு பல தேவைகள்லாம் பூர்த்தி ஆகும் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்கு பிறகு உள் மனசு சொல்லுது, இல்லை அப்படிலாம் வேண்டாம், இது யாருதுன்னு தெரியல, இங்கே இப்படியே கிடக்குது, இது நம்ம ஏழைகளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? அந்த பொற்காசுகளை கொண்டு போய் ஏழைங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துடுறார். அவருக்கும் ஒரு பொற்காசுகள் பை ஒன்று கிடைக்கிது. அது அவர் என்ன சொல்கிறாரு? இது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி அந்த பொற்காசுகளை தன்னுடைய சுய தேவைக்காக அவர் பயன்படுத்தி கொள்கிறாரு. அதன் மூலமாக பொற்காசுகள் கிடைச்சதுனால ஒரு பெரிய புதையல் கிடைச்சிருக்குது பொற்காசுகளாக. அதன் மூலமாக ஒரு பெரிய பணக்காரராக ஆகிறார். ஆனால் காலப்போக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஹாலிது ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாரு. அவருடைய குழந்தைகளும் ஏழ்மையாக தான் வாழ்ந்துகிட்ருக்கிறாங்க, தீன்தாராக இருக்கிறாங்க, ஏழ்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆமீர்ன்றவர் அவரும் நல்ல வசதி வாய்ப்புள்ளவராக மாறுறாரு. அந்த பொற்காசின் மூலமாக அவருடைய குழந்தைகளும் நல்ல வசதி உள்ள குழந்தைகளாக ஆகிறாங்க. கடைசியில் காலப்போக்கில் இவருடைய காலம் கழிஞ்சு போகுது. அதுக்கு பிறகு உள்ள சந்ததியினர்களில் பார்த்திங்கன்னா, ஹாலிது நல்ல சேவைகள்லாம் செஞ்சார். அதன் காரணமாக அவருடைய குழந்தைகளும் சாலிஹீன்களாக இருந்தாங்க, நல்லவங்களாக இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிப்பு செஞ்சு ஒரு காலத்தில் அவருடைய குழந்தைகளும் ஒரு நல்ல ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, நல்ல வசதி வாய்ப்போடு வாழ ஆரம்பித்தாங்க. ஆனால் ஆமீர்ன்றவர்
அவர் வந்து அந்த பொற்காசுகளை கிடச்சிது, அதை கொண்டு பெரிய பணக்கார ஆகினார், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார், லக்ஸரியாக வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனால் சரியான முறையில் குழந்தைகளுக்கு ஒரு தீனை கற்றுக் கொடுக்கலை, அமல்களும் கற்றுக் கொடுக்கலை. அதன் காரணமாக காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, அதனுடைய குழந்தைகள் எல்லாம் மன இச்சையை பின்பற்றி வாழக்கூடிய குழந்தைகளாக ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது அவருடைய காலம் கடந்த பிறகு அவருடைய குழந்தைகளுடைய நிலைமைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமைகள். உலக ரீதியாகவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நஷ்டம், கஷ்டம், ஒற்றுமை கூட இல்லை. வாழ்க்கையே ரொம்ப நெருக்கடியான ஒரு வாழ்க்கையாக மாறிடுச்சு. இந்த 2 பேருடைய சம்பவங்கள் கிதாபில் எழுதப்பட்டிருக்குது. ஒரு படிப்பினை இது கொண்டு ஒரு படிப்பினை இருக்குது. எதில் நமக்கு ஹைர் இருக்குதோ அதில் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம், ஆனால் அதோட இறுதி முடிவு இருக்குதே ரொம்ப நல்ல முடிவாக இருக்கும். நல்ல முடிவு, பயபக்தி உள்ளவர்களுக்கு நல்ல முடிவாக இருக்கும். உலக ரீதியாக ஒருத்தன் முன்னேறிட்டு போயிறாருன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையால் நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கையை அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய இன்பத்தை பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம தவறான வழியில் போயிடக்கூடாது. இன்பமோ துன்பமோ நேரான வழியில், சாலிகான வழியில் இருந்து அதை தீனாரை என்று சொல்லக்கூடிய செல்வத்தை நல்ல செல்வமாக, பரிசுத்தமான செல்வமாக என்ன செய்யணும், அதை அடைஞ்சு கொள்ளணும். நல்ல முறையில் செலவும் செய்யணும். அல்லாமல் செய்யக்கூடிய வாய்ப்பு தந்து கிருபை செய்திருவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.